நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. தாய் திரு அவை இன்று கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. ஆண்டவருடைய இரக்கமான இந்த நல்ல நாளில், இறைவா இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன் என்று நாம் ஒவ்வொருவரும் இந்த பல்லவி வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். திருப்பாடல் 40 நமக்கு சிந்தனைக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவருடைய திருவுளம் நிறைவேற்ற நான் வருகிறேன் என்று நம்மையே நாம் ஒப்புக்கொடுத்து ஜெபித்து ஆசீரை பெற்றுக்கொள்வோம். இறைவா இதோவும் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா இதோவும் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். ஆண்டவர் நம்மிடமிருந்து பலியையோ காணிக்கையோ விரும்பாதவர், எரிபலியும் பாவம் போக்கும் பலியையும் கேட்காதவர். ஆனால் நம் செவிகள் திறக்கும்படி செய்திருக்கிறவர், வார்த்தைகளை கேட்க நமக்கு உதவி செய்கிறவர். இப்படி நமக்கு உகந்த சாட்சிய வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்கிற இந்த தெய்வத்தை நாமும் இந்த நேரத்தில் பாடி புகழ்கிறோம். இறைவா இதோவும் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா இதோவும் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். ஆண்டவரை குறித்து திருநூலில் எழுதப்பட்டுள்ளது என்பதையும், என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்ற வார்த்தைகள், என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன் என்ற வார்த்தைகள் எல்லாம் நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை என்கிற வார்த்தை ஆண்டவருடைய திருவுளம் என்பது அவருடைய திட்டத்தை பற்றிய அறிவிப்பை கொடுக்கிற வார்த்தையாகவே இருக்கிறது என்பதை அறிய தருகிறது. ஆகவே நாமும் ஆண்டவரை இந்த பல்லவி வார்த்தைகளை சொல்லி பாடி புகழ்வோம். இறைவா இதோவும் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா இதோவும் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இன்றைய நாளினுடைய திருப்பாடல் வரிகள் நமக்கு உரைப்பது, உமது நீதியை நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை, உம் வாக்கு பிறழாமையையும் பற்றியும் நீரருளும் மீட்பை பற்றியும் கூறியிருக்கிறேன், உம் பேரன்பையும் உண்மையையும் மாபெரும் சபைக்கு நான் ஒலிக்கவில்லை என்கிற வார்த்தைகளை உள்ளத்திலே உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய புகழை பாடி நாம் மகிழ்வோம். இறைவா இதோவும் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா இதோவும் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். அன்பே உருவான இறைவா, இந்த அருமையான வேளையிலே உடைய பிள்ளைகள் நாங்கள் இணைந்து பாடி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீதியையும் நேர்மையும் விரும்புகிற உம்முடைய இரக்கம், நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவிக்க நீர் கொடுத்திருக்கிற கட்டளைகளை உணர்கிறோம்.
எங்கள் வாழ்வில் நாங்களும் உம்முடைய இரக்கத்தை உணர்ந்தவர்களாக, நீர் பிறப்பெடுத்த அந்த அதிசயத்தை நாங்களும் பெற்று எங்களுடைய பிறப்பையும் ஆசீர்வாதமானதாக மாற்ற கிருபை செய்யும். உம்முடைய தெய்வீக இரக்கத்திலே எங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே.